நீங்கள் கூகுள் டொமைன்ஸ் இல்லைனா நேம்சீப்பில் வாங்குகிற டொமைனை DreamHostக்குள்ளே எப்படி ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இதுக்கான டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றது இப்போ குயிக்காக பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் கூகுள் டொமைன்ஸில் வாங்கின டொமைன் இப்போ DreamHost அக்கௌண்ட்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டொமைன்ஸ் கீழே மேனேஜ் டொமைன்ஸ்ன்ற இடத்துல இந்த மாதிரி ஆட் ஹோஸ்டிங் டு டொமைன் ஆர் சப் டொமைன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் வாங்கின டொமைன் நேமை இந்த மாதிரி டொமைன் டு ஹோஸ்ட் அப்படின்ற இந்த இடத்துல இதை டைப் பண்ணுங்கள். இப்போ நான் என்கிட்ட ஏற்கனவே இருக்கிற டொமைன் தான் இது, இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இதை டைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த டொமைன் டு ஹோஸ்ட் pbarunsarathy.com அப்படின்னு போட்டுட்டேன். அண்டு மோஸ்ட்லி இந்த இடத்துல வந்து நான் வந்து இந்த மூணாவது ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுவேன், ரிமூவ் www. அப்படின்னு. ஏன்னா என்ன பண்ணாலும் இந்த மாதிரி URL வந்து domain.com மட்டும் அடித்தாலே போகிற மாதிரி, ஆர் www போட்டாலும் இதுக்கே ரீடைரக்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி செட்டிங் நான் வச்சுப்பேன். இது உங்கள் இஷ்டம், நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிரியேட் அ நியூ யூசர், இதை அப்படியே விட்டுருங்க. அண்ட் இருக்கிற இந்த யூசர் நேம் அப்படியே சூஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் இதுவும் நீங்கள் மாற்ற வேண்டாம். அண்டு இந்த எக்ஸ்ட்ரா வெப் செக்யூரிட்டி செக் பண்ணியிருக்கான்னு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது பை டிஃபால்ட் செக்காக தான் இருக்கும். அண்டு தட்ஸ் இட். இதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லி ஹோஸ்ட் இஸ் டொமைன் அப்படின்றத இந்த பட்டனை கிளிக் பண்ணிடலாம். இது நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டொமைன் இந்த மாதிரி வெப்சைட் இந்த மாதிரி மறுபடியும் DreamHostக்குள்ளே வந்து வெப்சைட் மேனேஜ் வெப்சைட்ஸ் அப்படின்ற இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல 3 டேப் இருக்கும். இந்த இடத்துல DNS அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த DNS ஆப்ஷனில் உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நேம் சர்வர்ஸ் காட்டுவாங்க. இந்த மாதிரி NS1, NS2, NS3ன்னு DreamHostோட நேம் சர்வர்ஸ் 3 கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி நெக்ஸ்ட்டு உங்களோட கூகுள் டொமைன்ஸ்க்கு நீங்கள் போய், நீங்கள் டொமைன் இங்கே தான் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களோட கூகுள் டொமைன்ஸ்க்கு இந்த லிஸ்டிங்கில் வந்து உங்கள் டொமைன் நேமை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி டொமைன் ஓவர்வியூ, ரெஜிஸ்ட்ரேஷன் செட்டிங்ஸ், DNS இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் இந்த DNS ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கூகுள் டொமைன்ஸில் DNS செட்டிங்ஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பை டிஃபால்ட் இந்த மாதிரி இந்த ஆப்ஷன் தான் சூஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த செலக்ட் ஆன ஆப்ஷனை மாற்றி நீங்கள் வந்து யூஸ் கஸ்டம் நேம் சர்வர்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஏற்கனவே இதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியது வந்து இந்த இடம் பிளாங்காக இருக்கும். இந்த இடத்துல DreamHostல இந்த மாதிரி நேம் சர்வர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஒன்று காப்பி பண்ணி உங்களோட கூகுள் டொமைன்ஸ்குள்ளே இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கிளிக் பண்ணிவிடுங்க. இதை சேவ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட DreamHost உள்ள மறுபடியும் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ரிஃப்ரெஷ் DNS அப்படின்ற இந்த பட்டனை இதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராபகேஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இது வந்து சம்டைம்ஸ் ஃபியூ ஹவர்ஸ் ஆகலாம், ஆர் மேபி 1 or 2 or 3 days கூட ஆகலாம். எவ்வளோ சீக்கிரம் ஆகுன்றது நமக்கு பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. இட் மைட் டேக் சம் டைம். ஸோ இது நீங்கள் ப்ரொபகேஷன் ஆனதுக்கப்புறம் உங்களோட நேம் சர்வர் DreamHost ஹோஸ்டிங்க்கு பாயிண்ட் பண்ணிவிடும். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டொமைன் ஆக்டிவேட் ஆகி விசிட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் கூகுள் டொமைன்ஸில் வாங்குகிற டொமைனை DreamHostல ஆட் பண்ணி நேம் சர்வஸை DNS செட்டிங் மூலமாக அப்டேட் பண்ணிக்கலாம். சேம் திங் இதுவே நீங்கள் நேம்சீப்பில் வாங்கியிருந்தீங்கன்னா அதே மாதிரி தான். உங்களோட நேம்சீப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களோட டொமைன் லிஸ்ட்டில் உங்களோட டொமைனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டொமைன் இந்த டேபுக்குள்ளேயே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த நேம் சர்வர்ஸ் ஆப்ஷனில் உங்களுக்கு நேம்சீப் பேசிக் DNSன்ற ஆப்ஷன் சூஸ் ஆகிருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி கஸ்டம் DNSன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம இங்கே கொடுத்த மாதிரி இந்த DreamHostோட நேம் சர்வர்ஸ் 3 பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிடுங்க. இது சேவ் பண்ணிட்டீங்கன்னா தட்ஸ் இட். ஆஸ் யூஷுவல் இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் DNS பண்ணிங்கன்னா இது ப்ரொபகேட் ஆகிடும். தட்ஸ் இட். இப்படி தான் நீங்கள் உங்களோட டொமைனை DreamHostக்குள்ளே ஆட் பண்ணலாம். அதாவது நீங்கள் வேறு எங்கேயோ வாங்கின டொமைன் நேம், மேபி GoDaddyயில் கூட வாங்கியிருக்கலாம், ஒரு கூகுள் டொமைன்ஸ், நேம்சீப், இது வேறு இடத்துல வாங்குகிற டொமைனை DreamHostக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக ஆட் பண்ணி DNSையும் அப்டேட் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.